இப்போ மீன் கறி வைக்க போகிறேன் மண் சட்டியில். இப்போ மீன் எடுத்து ஃப்ரீசருக்குலேருந்து தண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். சாஃப்டாக வந்துட்டுது. இனி இதுக்கு ஒரு உப்பு போட்டு குழைச்சி கொள்ளுவோம். அந்த காலத்தில் எங்களுடைய அம்மா முதல் மீனை கழுவி உப்பு போட்டு வச்சிடுவா. ஏன்னா அது அப்படியே உரைச்சி போயிருக்குமென்னு சொல்லி பொதுவாக உப்பு தான் போட்டு வைப்பா. அது மாதிரி தான் இப்போ நானும் இப்போ உப்பு போட்டு பிரட்டி வச்சா அந்த மீன் வந்து பழுதாகாமல் இருக்குமா. என்னோட கொஞ்சம் தான் இந்த மல்லியில் இருக்குது. இந்த மல்லியில் கொஞ்சம் மீன் குழம்புக்கு போட்டால் எனக்கு பிடிக்கும். இந்தியாவில் இருந்து பழகி இந்த மல்லியில் சாப்பிட்டு பழகிட்டோம். மல்லியில் வந்து நல்லது என்னென்னா அதில் வந்து சூரிய ஒளி பிடிச்சி அதில் வந்து பச்சையம் இருக்கிறபடியே இந்த மல்லியிலேயே நாங்கள் கறிகளுக்கு சேர்த்து கொள்ளலாம். வெள்ளையல் வந்து வெங்காயம் உரிக்க இந்த மேல் படையை எடுத்து போடுவினோம். இப்போ மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்க, இப்படி ஒரு மாங்காய், பெரிய மாங்காய் வேண்டியிருக்குன்னு இதில் பாதிய குழம்புக்கும் பாதி மாங்காய் போட்டு பால் சொதி வைக்கலாம். கடப்புளி வில்லியண்டா அப்படி மாங்காய் யூஸ் பண்ணலாம். மாங்காய் போட்டு எல்லா கறிகளுக்கும் வைக்கலாம், நல்லா இருக்கும். எனக்கு உடனே எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ. எனக்கு நல்ல ஒரு ஆதரவு தாருங்கோ. இன்னொரு 40 சப்ஸ்கிரைபர் இருந்தால் எனக்கு 1000 வந்து சேர்ந்துடும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், ஆனால் சப்ஸ்கிரைப் எனக்கு குறைவாக தான் வருது. அது எனக்கு ஏன்னு தெரியல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணலாம். நான் சமைக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்.
நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன். 1000க்கு மேலே பார்க்கினோம். சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு ஒரு உதவியாக தான் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வெங்காயம் வெட்டிட்டேன். இனி மாங்காயை வெட்டி கொள்ளுவோம். இன்றைக்கு வித்தியாசமாக மீன் குழம்பு வைக்கிறேன். இப்போ வெறும் தாச்சியில் கொஞ்சம் வெந்தயம், கடுகு, பெரிய சீரகம் போட்டு சாதுவை சூடாக்கணும். இப்போ வெந்தயம், பெரிய சீரகம், கடுகு எல்லாம் வறுத்தா பிறகு இந்த அரைச்சி வச்ச தக்காளி, பூண்டு, மாங்காய் இதை கொதிக்க விடுவோம். இப்போ இன்னும் சேர்க்காம இப்படியும் சமைச்சு கொள்ளலாம். இப்போ கொதிக்கட்டும். எப்பவும் இப்படி மீன் குழம்புக்கு இப்படி பூண்டு தான் இடித்து போட வேணும். அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்க, பூண்டு வந்து இடிச்சிட்டேன். இப்போ மீன் குழம்புக்கு தக்காளியும் பூண்டும் அரைச்சி ஊற்றி வச்சா நல்லா புளிப்பு வரும். இப்போ மாங்காய், தக்காளி, பூண்டு அரைச்சிருக்கிறேன்.
முத்தல் மாங்காய் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு அளவான நடுப்பத மாங்காய் இருந்தால் தான் மாங்காய் புளிக்கும், அப்போ தான் கறியும் புளிக்கும். ஆனால் நான் அந்த உப்புத்தூள் போட்டு எனக்கு மாங்காய் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஆனால் கறிக்குள்ள போட்டால் எனக்கு நல்லா பிடிக்கும். சில பேர் மாங்காயை தோலோட வெட்டி அவிக்க போடினோம். வயது போக போக கைப்படணும் இல்லை, கஷ்டப்பட்டு தான் விட்டுறேன். எப்படி சீட்ஸ் தெரியுது பாருங்க, இது வந்து பிஞ்சு மாங்காய் தான். ஆனால் இங்கே வந்து காலநிலைக்கு என்ன உதறியா கொஞ்சம் பழுத்த மாதிரி தெரியுது. இங்கே மாங்காய் விதையை பார்த்தீங்களே, நீளமாக வெட்டி நீங்களண்டா ஒரு துண்டு எடுத்து சோத்துக்க போட்டு குழச்சி சாப்பிடலாம். இந்த தக்காளியோட 2 துண்டு மாங்காயம் போட்டு அரைச்சி வைக்க போகிறேன். அப்போ புளிப்பு நல்ல பொருளோட தக்காளி அரைச்சி ஊற்றி கொதித்து விட்டது. இப்போ தக்காளி கொதித்தோடனே பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, மாங்காய், மல்லி இலை,
இடித்த பூண்டு இவ்வளோத்தையும் போட்டு அவிய விடுவோம். இப்படி மீன் குழம்பு வச்சு பாருங்க, நல்ல ருசியாக இருக்கும். இப்போ தண்ணியும் விட்டுக்கொள்கிறேன். தண்ணி விட்டால் இந்த மாங்காய் வந்து நல்லா அவியும். குழம்பு கூட்டினதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கொள்வோம். சின்ன சீரகத்தூள் போட்டால் குழம்பும் ஒரு வாசமாயும் இருக்கும், டேஸ்டாயும் இருக்கும். நல்ல புளிப்பு ஏறி போயிருக்கு. இப்போ மாங்காய் அவிஞ்சிட்டுது, நல்ல வடிவாக மாங்காய் அவிஞ்சிட்டுது. இப்போ மீனை போட்டுக்கொள்ளுவோம். மீன் ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சால் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு மீன் மாங்காய் எல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்போ மீன் குழம்பு ரெடி. கருவேப்பிலை தூவி கொள்கிறேன். வேறு கொடுவா மீன் குழம்பு நல்ல ருசியாக வந்திருக்கு. இதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழ கறி இருக்கணும், சூப்பர் டேஸ்டாக இருக்கும். யம்மி. இப்போ மீன் குழம்பு ரெடி. இப்போ மாங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டு பூண்டு அரைச்சி போட்டு வச்ச மீன் குழம்பு ரெடி. எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரியை அரைச்சி போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு காய்ச்சி அடுப்பில் வந்து கொதிக்க விட்டுட்டு எடுத்து ஒரு போத்தில் ஊற்றி வச்சா நாங்கள் வந்து எப்போ மில்க் ஷேக் செய்கிறோமோ அப்போ நாங்கள் இதுலேயும் கொஞ்சத்தை எடுத்து ஊற்றி கலந்து கொள்ளலாம். ஒரு 1/4 கப் சீனி எடுத்திருக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த சீனியும் தண்ணியும் கொஞ்சம் விழுவிழுப்பாக இருந்தனையும் காய்ச்சி கொள்ளுவோம். இப்போ சீனி பானி வந்து ஒட்டுற பாகத்துக்கு வந்துட்டு இப்போ அரைச்ச ஸ்ட்ராபெரியை இதுக்குள்ள விட்டுக்கொள்கிறோம். இப்போ ஒரு லெமன் ஒரு துளி விட்டுக்கொள்கிறேன். இப்படி நீங்கள் ஸ்ட்ராபெரி இருந்தால் இப்படி பானியாக காய்ச்சி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து மில்க் ஷேக் செய்து சாப்பிடலாம். இப்போ ஸ்ட்ராபெரி பானி ரெடி.